அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ ஒரு சிறந்த வீடியோவாக இருக்கும். 5 பொதுவான விஷயங்களை சொல்லிட்டு 2 மிக 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 முக்கியமான அந்த 2 விஷயங்களை சொல்கிறேன். நான் இன்னைக்கு நம்ம இதுக்கு மேலே நிறைய பேசிட்டோம், அரசியல் பேசிட்டோம், கோயிலை பற்றி பேசிட்டோம். அதெல்லாம் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு நாம் பார்க்க வேண்டிய விஷயத்த பார்ப்போம். முதல் விஷயம் 7/7/2026 சாயந்தரம் 5லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவில் வளாகத்துக்குள்ள சத்தியமானத்தில் உள்ள பவானீஸ்வரர் கோயிலில் வைத்து அன்னதானம், தேய்பிறை அஷ்டமிக்கான அன்னதானம். அதுக்கான தொடர்பு எண் நீங்கள் ஏதாவது அங்கே போய் சப்போர்ட் பண்ணணுன்னா 99 266 21 954 99 266 21954. ரெண்டாவது திருப்பந்துருத்தி அன்னதானம் 14/7/2026 அமாவாசை அன்று புஷ்பநேஸ்வரர் கோயில் திருப்பந்தூரில் நீங்கள் போயிருப்பீங்க. காலைல 11லேருந்து மதியம் 2 வரைக்கும் அன்னதானம். அதுவும் கோயிலுக்குள்ளே போகும்போது வலது பக்கம் அந்த வளாகம் இருக்கும். அதுக்கான தொடர்பு எண் 98 94 36 75 20 9894367520. நம்பர் 3, கோவில் திருப்பணி சம்பந்தமாக ஒரு செய்தி. தஞ்சாவூரில் வன்மீகநாதர் கோவில் இருக்குது. அந்த கோயிலில் திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி HRNCயில் டெண்டர் கொடுக்குறாங்க. நாகப்பட்டினத்தை சேர்ந்த திரு மதியழகன் அந்த டெண்டர் எடுக்கிறாரு. அவர்கிட்ட கோவிலுடைய தஞ்சாவூர் இணை ஆணையர் ஜோதிலட்சுமி அவரோட புரோக்கர் கிரிஜா மூலமாக 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. இதுதான் ப்ராப்ளம். அதாவது இணை கமிஷனர் இப்போ 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா இந்த அரசாங்கம் வாங்கலை. இது காலகாலமாக இது நடந்துட்டு இருக்கு. இந்த நாயங்கள்லாம் என்னத்துக்கு உயிரோடு இருக்குன்னு கேட்குறேன். அதாவது ஒரு கோவில் பணி, கோவிலிருந்து எடுத்து செலவு பண்ணக்கூடிய பணம் தான் அது. அந்த பணத்தில் 1 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னா இந்த குடும்பம் நல்லா இருக்குமா? இவங்க வீடு விளங்குமா? இவங்களுடைய பிள்ளைகள், பொண்ணு, பையன், பேரன் பேத்திகள் நல்லா இருப்பாங்களா? என்ன தைரியத்தை இப்படி கோயில் காசில் கை வைக்கிறாங்க? ஆனால் கோயிலில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கோயிலில் ஒருவர் அவராக கொடுக்குறாரு, ஏதோ ஒரு விஷயம் வாங்கிக்கலாம். சிலர் அதை கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வற்புறுத்தி கேட்டு வாங்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அது உங்கள் குடும்பத்தில் நோயாக, கொடுமையான, மிக மிக கொடுமையான நோய்களாக சேரும். நீங்கள் பணம் இருக்கலாம், அப்படியே திரும்பி பார்க்கும்போது நிம்மதி இல்லாமல் போயிடும், நிறைவு இல்லாமல் போயிடும். மகிழ்ச்சின்றது குடும்பத்தில் இருக்காது. ஸோ கவனம் இருக்கட்டும். இந்த ஜோதிலட்சுமிக்கெல்லாம் இந்த நாயை கல்லால் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும். இதெல்லாம் படித்து ஒரு வேலைக்கு என்ன திமுரு எகத்தாலும் ஆணவம் ஐயோக்கியத்தனம், கடவுளுக்கு ஒரு பாடம் புகட்டட்டும். இன்ஃபேக்ட் எனக்கே கூட இந்த தவிக அரசு, நான் அந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கல. ஆனால் இவங்க நிறைய தவறுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இந்த எதிர்கட்சிக்கு ஆட்களை சேர்க்கறது எல்லாருமே ஊழல்வாதிகள். இவங்க சேர்க்குற அத்தனை பேருமே. இப்போ திமுகலேருந்து கருணாநிதினு ஒருத்தர் சேர்த்துருக்காங்க, டீனர் XMLA. அவர் அப்படியே மகாத்மா காந்தியோட கடைசி பையனா? இது போல் நிறைய பேர் அதிமுக சொல்லவே வேணாம். இன்னைய தேதிக்கு இவ்வளோ பேரை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி லிஸ்டப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ஊழல் தான், எல்லாருமே பிரச்சனை தான். அப்போ தூய சக்தி அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இந்த தீய சக்திகளை ஏன் சேர்க்கணும்? இதனால் அவர் பேர் கெடுது. இன்ஃபேக்ட் இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், அப்புறம் மதிமுக எல்லாம் வந்தனால, விடுதலை சிறுத்தைகள் வந்தனால டிவிக்கு ரொம்ப வலுவான கட்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. என்ன விஷயம்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு அவங்ககிட்ட கிடையாது, அந்த கட்சியில் கிடையாது. அது ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஊருக்கு 5 பேர் 10 பேர் இருக்காங்க. மதிமுகவுக்கு ஒரு மாவட்டத்துக்கு 4 பேர் 3 பேர் இருப்பாங்க. அது போக வேற பெரிய கட்சின்னு ஒன்றும் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை விஜய் அவர்கள் திமுக பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காங்கிரஸை தங்க கூட வச்சுக்கிட்டாங்க. ஒரு கால் காங்கிரஸ் விஜயோட சேர்ந்து விஜய் 70 சீட்டு கொடுத்து அதில் இதே போல் ஹங் அசம்பிளி விஜய் அவர்கள் 100 சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட அது எங்களால் தான் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மதிமுக மோசமான ஒரு கட்சி. அது ஒரு சில இடங்களில் ஒரு 5000 10,000 ஓட்டு இருக்குது. மொத்தமாக 5 தொகுதி 6 தொகுதி. ஸோ அதனால் அந்த கூட்டணி பலம் பெற்றது. இவங்க ஏடிஎம்கேலேருந்து போகிறவங்களால பலம் பெற்றது எல்லாம் ஒன்றும் நடக்காது.
என்றாதிலே வந்து இவங்களால அவனும் ஓட்டு போட மாட்டான். ரெட்டையில உதயசூரியன் இது போல் சிம்பிளை பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் தமிழ்நாட்டில் அந்த தலைவருக்கு அப்படின்னு ஓட்டை தனியாக வச்சுருக்கவங்க இருக்காங்க. இது போல் இந்த மாதிரி லோக்கல் தலைவருக்காக யாரும் ஓட்டு போடலை. அந்த வகையில் இந்த விஜய் அரசாங்கம் அவர்கள் நம்முடைய முதல்வர் விஜய் அரசாங்கம் வந்து தவறுகள் தொடர்ந்து பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கோவிலில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் ஊழல்கள் வந்து நிச்சயமாக அந்த அமைச்சருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவர் உண்மையாக நல்லது பண்ண நினைக்கிறாரு. இது வந்து வரவேற்கத்தக்கது. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாஸ் மார்க் போடலாம். திரும்பவும் வந்து அவன் மேலே கேச போகிறோம், இவன் மேலே கேச போகிறோம், இது யார் விட்டு போனோம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெச்ஆர்என்சியில் ஒரு ஹெச்ஆர்என்சி சார்பாக ஆஜராகிற வக்கீல் தான் இது வந்து சரி வழி செய்தி 35 கோடி ரூபாய் வந்து அட்வொகேட் ஃபீஸாக வாங்கியிருக்காரு. இதெல்லாம் இப்போ கோவிலும் கை வைக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. பெயின்ஃபுல் டு த கோர். யாரோட பணம்? மக்களோட வரி பணம், மக்களோட உண்டியல் பணம். அதனால் நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிங்கன்னா, இப்போ கொள்ளடிச்சோன்னா பணம் இருக்கும். அவன் ஹைகோர்ட்டில் 10 வக்கீல் வைப்பான், சுப்ரீம் கோர்ட்டில் 50 வக்கீல் வைப்பான். ஒரு வக்கீலுக்கு டெய்லி 2 லட்சம் கொடுக்கலாம், 5 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம். அவங்கள்ட்ட கொள்ளடிச்ச பணம் இருக்குது. இங்கே அரசாங்கம் யாரோட பணத்தை கொடுக்கணும்? அதுக்கு ஈக்குவலாக வைக்கலாம். அவங்க பணம் தான் கொடுக்கணும், நம்மளோட வரி பணம். இதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கான நல்ல விஷயங்களை முன்னெடுத்து போங்க. திரும்பவும் வந்து இந்த அரசாங்கத்தில் சில தவறுகளில் முக்கியமான தவறு, இந்த காதல் இதில் வந்து தவறு நடந்து வெட்டி கொல்லப்படுறாங்கன்னா அதுக்கு தனி சட்டம் எடுத்துகிட்டு வரணும்ல. அதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து தென் தமிழகத்தில் உருவாக்கும். ஏற்கனவே அந்த ரேர் மினரல்ஸ் அந்த கம்பெனி கொடுத்த இந்தியன் கவர்மெண்ட்டுடைய கம்பெனி கொடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷனே வந்து கொதிச்சு போயிருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுதான் வந்து முக ஸ்டாலின் முதலே சொன்னார், விஜய் அவர்களை வந்து நீங்கள் ஆட்சி பண்ண விடுங்க. திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து உண்மை. அதை முழுசுமாக எதிர்த்த 2 பேர் அப்படின்னா, ஒன்று முக ஸ்டாலின், ஒன்று வந்து கனிமொழி. அவங்க தெளிவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. இவங்களை 6 மாதம் நம்ம வந்து விட்டோன்னா they will get exposed. இவங்களால சொன்ன எந்த விஷயத்துமே பண்ண முடியாது. மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில ஏரியாவில் நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம பாராட்டணும். அதில் கோவில். ஸோ திரு ரமேஷ் அவர்கள் தலைமையிலான இந்த ஹெச்ஆர்என்சி அமைப்பு, ரமேஷ் அவர்கள் தலைமையில் இந்த ஹெச்ஆர்என்சி இருக்குது. ஹெச்ஆர்என்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும். இப்போ கூட திருச்செந்தூர் போயிட்டு வந்தார், 2 நாள் சும்மா இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஃப்ரண்ட்டில் தானே வரக்கூடாது, இந்த ஊனமுற்றவர்கள் முதியோர்களுக்குன்னு கியூ இருக்கும், அது வழியாக ஆட்களை ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபான்னு கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பெயின்ஃபுல்லாம் டு த கோர் பெயின்ஃபுல். பார்க்கலாம், இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஏன்னா நாம் அதுக்கான வேலைகளை இறங்கியிருக்கோம். ஒன்று அரசாங்கம் பண்ணோம், இல்லை அரசாங்கத்தை பண்ண வைக்கணும் நாம. இல்லைன்னா சட்டத்தின் ஆட்சி தானே, சட்டத்தோடைய உதவியை நாடுவது தவிர ஒரு வழியில். வி ஆர் ஆன் த ஜாப். எனக்கு வேறு ஒரு ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. அப்படின்னால நான் ஒருத்தரை போய் பார்க்க முடியல. அதுக்கான விஷயங்களை ஒரு நாட்களில் முன்னெடுத்து அந்த விஷயத்தை பண்ணிடுவேன். அதே போல் 2 முக்கியமான அறிவிப்புகள். ஒன்று வந்து திருப்புல்லானி ஜூலை 14 அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். காலைல 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கொடுத்துடணும். இது வந்து நான் ஒரு பழக்கமாக உண்டாக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம மக்கள்கிட்ட. நம்ம மக்கள் இப்போ நான் ஒன்றும் சொக்கலையும் கண்டுபிடிக்கல. அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் தொண்டு தொட்டு இருந்து வந்தது. நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா திதினா என்ன, தர்ப்பணம்னா என்னன்னு கேட்பாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, அதனால சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்களாம் என்ன பார்ப்போம்னா, இறந்துட்டாங்கன்னா அந்த நட்சத்திரம் வச்சு அடைப்பு இவ்வளோ நாள் இருக்குது, 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு. இது திருநெல்வேலி பக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் இவங்க நம்முடைய புதிய ஜோதிடர்களோட கண்டுபிடிப்பு. இன்ஸ்டாட் நீங்கள் இதே திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா திதி ஒழுங்காக கொடுப்பாங்க, ஒழுங்காக தர்ப்பணம் கொடுப்பாங்க. பிராமணர்கள் ஒழுங்காக அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது சண்டை இல்லாத சாஃப்டான கம்யூனிட்டிகள் எதெல்லாம் பண்ணுறாங்களோ, எந்த விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதை நம்ம பின்பற்றினாலே நல்லது. இப்போ இதே கொங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆகிடுச்சு. அங்கே ஜாதியே கிடையாது. நான் கம்யூனிட்டின்றது ஜாதியை சொல்கிறேன். ஜாதி இல்லாத பிஸ்னஸ் எம்பையர் எல்லாருமே. அப்போ அங்கே ஜாதின்றதுலாம் இல்லாமல் எல்லா ஜாதிக்கும் இது பொருத்தமான விஷயம். அந்த தர்ப்பணம்ன்றது இல்லை, திதின்றது வருஷ திதின்றது இல்லை. ஸோ அந்த வகையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது, அதுவும் குறிப்பாக திருப்புலானில் கொடுக்கும்போது
முன்னோர்கள் நம்ம வந்து வாழ்த்துவது ரொம்ப அதிகம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயமா வாழ்த்து சம்மந்தமானது தான். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 100 மார்க் போட்டுக்கலாம் உங்கள் மூளைக்கு. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா, அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தாலும் எங்கள் ஆட்கள் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வராங்கன்னா உங்களோட பணத்தில் அவங்க வந்து அதுக்கான விஷயங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சுத்தமான தேன் வேணும். மங்களூர் கூடிய அதிசய கோயில் போகணும். காளிமலை கோயிலுக்கு அன்னதானத்துக்கு நான் பணம் கொடுக்கணும். மாதம் மாதம் நடக்கக்கூடிய பௌர்ணமி அன்னதானத்துக்கு. அதே போல் நான் ஆண்டாள் பக்தர்கள் பேரவையில் சேர்ந்து அது ஒரு வலிமை மிக்க ஒரு ஆன்மீக அமைப்பாக மாற்றி தமிழ்நாடு முழுக்க அன்னதானத்தை முன்னெடுத்து போகணும். இது போல் ப்ளஸ் வந்து என்னை பார்க்கணும். இப்போ திங்கட்கிழமை வந்து வருகின்ற திங்கள் சாயந்தரம் ஒரு 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எல்லாரையும் பார்க்க தான் முடிவு பண்ணியிருக்கேன். ப்ரொவைடர் அன்றைக்கி ஒரு மிக முக்கியமான கவர்மெண்ட் மீட்டிங் இல்லைன்னா ஷோராக நான் சொன்ன டைமுக்கு மீட் பண்ணிவிடுவேன். ஆனால் 100% முன்னே பின்னே நான் மீட் பண்ணேன். ஸோ தட் யூ கேன் பிளான் அக்கார்டிங்லி. இது போல் விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் நான் தொடர்பு கொள்ளணும்னா 98 403 94 600 984039 94600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம். அண்டு இதோட ஒட்டிய இன்னொரு விஷயம் வந்து ஜூலை 10, 11 2 நாள் ஒரு ஆன்மீக பயணம். மதியம் 12 மணிலேருந்து எல்லோரும் கிளம்பி அவங்க ஊரில் கிளம்பி 5 மணிக்கு சிதம்பரம் வந்துட்டு, சிதம்பரத்தில் உமாபதி சுவாச்சார ஜீவசமாதி உண்டு. அதாவது கொத்தங்குடின்னு நம்ம சொல்கிறோம், அது கொற்றவன்குடி அதோட பேர். எங்களோட லேப் நாங்கள் ஃபஸ்ட் இயர் 1988 மெக்கானிக்கல் லேபுக்கு பின்னாடி தான் அது விளையாட்டாக அந்த பக்கம் போனது உண்டு. ஆனால் ஒரு தேடுதலோடு போகிறது வந்து இப்போ தான். இது நான் உண்மையாக சொல்லி ஆகணும். அது வந்து சிதம்பரத்தில் அதை முடிச்ச பார்த்ததுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் தில்லைக்காளியம்மன் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு இரவு சேத்தியாத்தோப்பு காட்டுமன்னார் கோயில் அங்கே எங்கேயாவது தங்கிட்டு அடுத்த நாள் அந்த வட்டாரத்தில் உள்ள ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிவன் கோயிலை பார்த்துட்டு எல்லோரும் வீடு திரும்புகிற மாதிரி. எங்கள் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் டீமை சேர்ந்தவங்க வந்து ஒரு 50 பேர் வராங்க. நீங்கள் யாராவது எங்கள் கூட சேரணும், ஒரு 1 டே ட்ரிப் என் கூட பிளான் பண்ணால் ஒரு விஷயம் என் சைட்லேருந்து உணவு 4 வேளை உணவும் சிறப்பான உணவு கொடுக்கப்படும். எங்களுடைய செஃப் என்ன சொல்கிறது சமையல் அரசர் வெங்கடேஷ் தலைமையில் சாப்பாடு ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்பர் 2 வந்து அன்னதானமாக இன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் போட்டுடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பார்க்கலாம் நம்ம என்ன எப்படின்னு டைம்னு பார்ப்போம். ஸோ உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும். தங்குவதுக்கு வேணும்னா நீங்கள் எங்கள் வட்டாரத்து ஆட்கள் எங்களோட ஆட்கள் உங்கள் வட்டாரத்தில் எங்கே இருக்காங்களோ அவங்க தொடர்பு கொண்டு நாங்கள் தங்குற இடத்துல நீங்கள் தங்கிக்கலாம். அது ஒன்றும் விஷயம் கிடையாது. ஆண்கள் தனியான ஒரு இடத்துலையும் பெண்கள் தனியாகவும் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போக்குவரத்துக்கு தங்குறதுக்கும் நீங்கள் பேசிக்கங்க. உணவு வந்து எங்கள் சைட்லேருந்து அருமையான உணவு கொடுக்கப்படும். அது என்னுடைய சார்பில் நான் கொடுத்துறேன். என்னுடைய சார்பில் எங்கள் டீம் சார்பாக. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு தொடர்பு கொள்ளணும்னா 98 403 94 600 984039 94600 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ட்ரிப்பு வந்து ஒரு விசேஷமான ட்ரிப்பாக இருக்கும். அதாவது சிவன் கோயிலில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதை உண்டு. நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம், நமக்கு வயசு பத்தாது, ஆயுளும் பத்தாது. இருக்கிற காலங்களில் என்ன கவர்ந்த, எனக்கு பிடித்த, உங்களுக்கும் பிடிக்கும் என எனக்கு தெரிந்த, நிச்சயமாக பிடித்து ஆக வேண்டிய ஒரு சில கோயில்கள் வந்து சொல்லிட்டு போகிறது தான் என்னோட கடமை. ரொம்ப சிறந்த கோயில். ஏன்னா கிருத்திகை தான் பிளான் பண்ணி அதை நாங்கள் பண்ணுறோம். அது குறித்த விவரங்களை நான் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம், அந்த கோயிலுக்கு இவ்வளோ விசேஷமானு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது கூகுளில் இப்போ நீங்கள் என்ன தேடாலும் கிடைக்கும். அது அப்படி இல்லாமல் நாமே ஒரு விஷயத்தை போய் ஃபீல் பண்ணணும். இப்போ மங்களூர் கோயில்னு நான் சொல்கிறேன்னா அந்த கோயில் போனால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். நான் ஏன் பேர் சொல்லலை அப்படின்னா, இப்போ அந்த டூர் ஒரு 5 பேர் 6 பேர் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு 1000 ரூபாய் லாபம் வருதுன்னா அது என்னுடைய மெத்தடாலஜி. ஆன்மீகத்தை வந்து நம்ம நேர்மையான ஆன்மீகத்தை கொடுக்குற மக்களுக்கு அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் இல்லையா? அதை நான் கிரியேட் பண்ணித்தரேன். நான் யாரையும் ஏமாத்தலை, என்னோட டீம் யாரையும் ஏமாத்தலை, போய் சொல்லலை. உங்களுக்கு போயிட்டு நல்லது நடக்குன்னா நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக்கோங்க. இந்த சேலஞ்சு நான் பண்ணதுக்கு எனக்கு தில் இருக்குது. எனக்கு வந்து அதை போனதில் திருப்தி இல்லை, சும்மா சீட்டிங் சொக்கலிங்கம்னா என்ன, நீங்கள் ஆஃபீஸ் வந்து பணம் வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் கொடுத்த பணம் என்கிட்ட கொடுக்கல, யாரோ கிட்டே கொடுத்தீங்க. அவங்க எல்லாம் போக அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் லாபம் தான் அவங்க பிரிச்சிருப்பாங்க. 5 பேரோ 8 பேரோ 7 பேரோ இருந்தாலும் எனக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல கூட நான் சொன்னதால நீங்கள் போனாலும் நான் பணம் நான் கொடுக்குறேன். இட் இஸ் ஓப்பன் சேலஞ்ச்.
ஸோ அந்த வகையில் இது போன்ற ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலே இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க துரதிருஷ்டவசமாக அவங்க தனி கட்சின்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. இப்போ போனதுக்கப்புறம் இந்து இதுன்ற ஒரு விஷயம், கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஈக்குவல்ன்ற ஒரு விஷயத்துக்கு பேச வந்ததுக்கப்புறம் இந்துக்களுக்காக ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்த ஒருத்தர் இனிமேல் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்றதான். எனக்கு தெரிஞ்சு சில அமைப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், நான் யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்லி யாரையும் சங்கடப்படுத்த விரும்பல, லெட்டர் பேட் அமைப்புகளில் தான் சில அமைப்புகள் இருக்கின்றன. வேறு யாருமே இல்லை. ரொம்ப ஆக்ரோஷமாக இன்றைக்கி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து என்னோட நண்பர் ராமரவிக்குமார். அவரை விட்டால் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக சில விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு வந்து அரசியல் சார்பு இல்லாமல் யாரும் இல்லை. இவங்களாம் அரசியல் சார்பு இல்லாமல் பண்ணக்கூடிய ஆட்கள். அது ஒரு கட்சியாக இருந்தால் கூட அவங்க அரசியல் சார்பு கிடையாது. அவங்க இந்துத்துவான்ற ஒரு விஷயத்தில். அப்போ நாமும் வந்து இந்த இந்து கோயிலுன்றதுக்காக நாம் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணோம், அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோம், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோம் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், சொக்கலிங்கத்தோடைய அரசியல் கருத்துக்கும் அந்த அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த அமைப்பு முழுக்க முழுக்க சாதிய சிந்தனை இல்லாத ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்க எல்லா கோயில்கள்லையும் நல்ல விஷயங்கள் நடக்கணும். இந்து மத கோயில்களில் நம்பர் 2, மேக்சிமம் கோயிலில் அன்னதானம் பண்ணணும். அது அன்னதானன்ற ஒரு விஷயத்தை மேக்சிமைஸ் பண்ணணும் என்றதான் நோக்கம். இங்கே வந்து வரவங்கள்ட்ட ஜாதி கேட்க மாட்டாங்க, என்ன சம்பாதிக்கிறோன்னு கேட்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஒரு அன்பின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் தான் அந்த கோயிலோட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அன்னதானன்னு நான் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் கணக்கே பார்த்ததில்லை. ஏன்னா நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது. நான் நல்லவன் நம்புகிறேன். ஆனால் நான் கெட்டவன் நீங்கள் எடுத்துட்டா கூட நான் 1000 மடங்கு ஆழத்தில், கடலோட ஆழத்தில் கூட சொல்லணும்னால இவங்க கூட இந்த விஷயத்தில், கோயில் விஷயத்தில் பயணிக்கிற யாருமே ₹1 கூட எடுக்கக்கூடிய மனநிலை கூட வராத ஆட்கள். ஸோ அதுபோல் எண்ணம் உள்ளவர்கள் தான் என் கூட வந்து ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் வந்தாலே ட்ராவல் பண்ண அந்த எண்ணம் உள்ளவங்க தான். இதில் வந்தால் நம்ம ₹100 எடுத்துக்கலாம், ₹50 எடுத்துக்கலான்ற எண்ணம் ஒருத்தர் கூட வராது. நான் அதை உறுதிட்டு சொல்கிறேன். அந்த பயம் இருக்கும். பணத்தை கை வச்சோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கை இல்லாமல் போயிடும், சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் போயிடும், அந்த உணவை தின்ன முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்ற அளவுக்கு மக்களுக்கும் பயம் உண்டு. அந்த பயம்தான் வந்து தவறுகளை செய்ய விடாமல் தடுக்கின்றது. இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர் போகிறோம், நினச்ச இடத்துல யூரின் போக முடியுமா? ஆனால் சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ நினச்ச இடத்துல யூரின் போகலாம். ஏன்னா அங்கே ஃபைன் ஜாஸ்தி, அப்போ பயம் உண்டு. வேகமாக போனால் ஃபைன் ஜாஸ்தி, பயம் உண்டு. நாளைக்கு டிரைவிங் லைசன்ஸே கேன்சல் ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு. இது போல் எல்லா ஊர்லேயும், வெளிநாடுகளில் எல்லா ஊர்லேயும் சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கிறதுனால பயம் இருக்குது. இங்கே எதுவே சட்டத்திட்டங்கள் கடுமையாக இல்லைன்னா பயம் இல்லை. ஸோ அந்த பயம் என்பது நிச்சயமாக ஒரு சில இடங்களில் தேவை. அந்த பணன்ற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பயம் இருக்கணும். அப்போ தான் அது நல்லபடியாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டாள் பக்தர்கள் பிறவி பெரிய அமைப்பாக மாறி ஒரு 1000 பேர் வந்து புது உறுப்பினர்களை வச்சுட்டு, நான் தேவைப்பட்டதுன்னா வந்து நாமக்கல்லே வந்து ஒரு மீட்டிங் போடலாம். 3 வேளை உணவு கொடுத்து, என்னுடைய சொந்த, இது வந்து எங்கள் டீம் சொல்ல மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்துலேருந்து கொடுத்து எல்லாருக்கும் ஒரு ஆகச்சிறந்த உணவு கொடுத்து எல்லாரையும் பேச வைத்து, அது வந்து வாஸ்து கேள்வி பதில், இந்த ஜென்ரல் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது. மேபி இதில் வந்து இந்து சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, நான் இந்த இடத்துல நீங்கள் என்ன கட்சியாக வேணாங்க, நீங்கள் விஜய் கட்சியாக இருந்துங்க, நீங்கள் திமுக இருங்க, அதிமுக இருங்க, தீவிர பிஜேபி எதிர்பாராத கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நாம் வந்து இந்துக்களாக தான் ஒன்றுபடுறோம். கட்சியாவோ ஜாதியாவோ ஒரு இன கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நம்ம. அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இந்துத்துவ அமைப்புலேருந்து நான் யாராவது கூப்பிட்டு நல்ல ஒரு ஸ்பீச் நான் கொடுக்க வைப்பேன். என்ன மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்திச்சுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அது ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட அவங்களுக்கு ஒதுக்கிட்டு மிச்சம் ஒரு 10 மணி நேரம் நாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போ வந்து ஜூலையில் இருக்கும். ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் நாமக்கல் அந்த ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் இப்போவே வந்து இது எந்த கட்டணமும் கிடையாது. நீங்கள் குடும்பத்தோடு வரணும். குடும்பம்னா கணவன் மனைவி, பிள்ளைங்க, குட்டி பிள்ளைகளை கூட்டுங்கன்னா சத்தம் போட்டுட்ருக்கோம். இல்லை குட்டி பிள்ளைகள் வராங்க, சத்தம் போடாமல் இருப்பாங்கன்னா தாராளமாக கூட்டுவாங்க. யாருக்கும் எந்த கட்டணம் கிடையாது. காலைல 8 மணிக்கு ஆரம்பிக்கும். மேபி 8க்கு வந்து சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மீட்டிங் முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம். ஸோ ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் நானும் நாமக்கல்ல அந்த மண்டபத்தை செக் பண்ணிக்கிறேன்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளும் நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும். சகோதர சகோதரின்னு சொல்லிட்டாலே நான் சொல்கிறேன் அந்த மாதிரி விஜய் அவர் சொன்ன மாதிரி தாய் மாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நானும் உங்களோட உறவு, அண்ணனாவோ தம்பியாவோ, நீங்கள் எனக்கு அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். என்னுடைய உறவுகள் அக்கா தங்க அண்ணன் தம்பி என்ற உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய எல்லாருமே நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும். என் சைடில் வந்து உணவு ஏற்பாடுகளும் அந்த மண்டபத்துக்கான செலவு என்ன செலவோ அதை நான் பண்ணிடுறேன். உங்கள் சைடில் நீங்கள் வந்துட்டு போகிறது தான். ஆனால் ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது. எனக்கு எங்கள் வீட்டில் வந்து கீழே வந்துட்டாங்க. என் நண்பன் ஒருத்தன் சொன்னான், சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தன், அண்ணன் தப்பானிச்சிக்காதீங்கண்ணே, நான் வந்து வண்டி எடுத்தேண்ணே, அங்கே இப்போ காசி போகிறதுக்கு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுண்ணே, அப்புறம் வந்து வண்டியை விட்டேண்ணே, அப்புறம் அதுக்கு வேறு இது ட்ரை பண்ணேன், அந்த காக்கா செத்து போச்சுண்ணே, இன்னொரு இதுக்கு ட்ரை பண்ணேண்ணே, பூனை செத்து போச்சுண்ணே, இது போல் 100 காரணம் சொல்கிறான். அப்புறம் இது நடந்த விஷயம் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பேசுகிறேன். ஒரு 2 நாள் கழிச்சு, ஐயோ சூப்பர், அந்த வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா தான் ஆனதுனால தான் நான் நின்றுட்டேன் வீட்டில். அப்புறம் பார்த்தா எங்கள் தாத்தா உயிர் இருந்தது, அவர் உயிரை நான் காப்பாற்றிட்டேன். நான் மட்டும் போயிருந்தேன், நான் உங்கள் கூட காசிக்கு வந்தேன்னா எங்கள் தாத்தா செத்து போயிருப்பார். அப்போ நான் அந்த நண்பர் ரொம்ப க்ளோஸு, நேர்மையோட உச்சக்கட்டம் சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி ரொம்ப வெகுலி வெள்ளந்தியான பையன். அப்போ நான் சொன்னேன், நீ வந்திருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது, நீ நின்னதுனால உங்கள் தாத்தா காப்பாற்றப்பட்டான்னு நினைக்காத, நீ என்ன கவனிக்கிறேன்னா வரேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன், அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நீ எடுத்திருந்தனா நீ மாமனிதன் ஆகிடுவ, நீ அதை மிஸ் பண்ணிட்ட சுந்தரமூர்த்தின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம்டாக வரணும். வரேன்னு நீங்கள் இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த காரணமும் சொல்லக்கூடாது, பாட்டி இறந்துட்டாங்க, என்னோடய கடைசி பொண்ணு வந்து பேர்காலத்துக்கு வந்திருக்காங்க, எப்போனா டெலிவரி ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்க, டெலிவரியை வந்து நம்மளா பார்க்க போகிறோம், வா அந்த டேட்டு, அது லாஸ்ட் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ப்ரோக்ராம் இருக்கும், ஆகஸ்ட் கடைசி வாரத்தில். அது 21 என்ன டேட், நான் ஒரு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் 7 17னா 23 30 ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போது அந்த தேதியில் ஏதோ ஒரு தேதி நீங்கள் கன்ஃபார்ம்டாக நீங்கள் வந்து இதையும் வந்து பிளாக் பண்ணிக்காமல் நான் இதுக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஏற்கனவே வந்து நான் ஃபோன் பேசினவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஃபோன் இப்போ பேச போகிறேன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுவேன், நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் வரும்போது கணவன் மனைவியாக உங்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பி இப்படி வந்தால்தான் நான் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கும். ஸோ இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக எடுத்துங்க. அண்டு நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. அதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய டாபிக். அது ஒன்று வந்து ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையோட தொடர்பு வந்து நாளைக்கு பேசுவோம். நீங்கள்லாம் அந்த எனக்கு கால்ஃப் தெரியாது, நீங்கள் இப்போ உங்களையும் நான் தவறாக சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்க்கறதுல ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேருக்கு கால்ஃப் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். கால்ஃப்ன்றது ஒரு ஒரு மட்டை, கிரிக்கெட் மட்டை மாதிரி ஒரு மட்டை இருக்கும், அது பேர் வந்து கால்ஃப் கிளப்னு சொல்லுவாங்க. ஒரு வீரர் வந்து ஒரு மைதானத்துக்குள்ளே போய் விளையாட போகிறாருன்னா ஒரு ரவுண்டுக்கு 14 மட்டை யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மட்டை இருக்குது அந்த கால்ஃப், அது பேர் கால்ஃப் கிளப்னு சொல்லுவாங்க. நம்ம பேட்டுன்னு வச்சுப்போம் புரியுற மாதிரி. அந்த பேட்டில் ஒரு பால் இருக்கும், வெள்ளை கலரில் ஒரு பால் இருக்கும், அதை அடிக்கணும். அடித்தா வந்து ஒரு எங்கேயோ தூரத்தில் ஒரு ஓட்டை இருக்கும், ஒரு ஹோல் இருக்கும், அதில் போய் விழணும். அது பக்கத்தில் அடிப்பாங்க, அப்புறம் அங்கேருந்து போய் பக்கத்தில் அடிப்பாங்க, அப்புறம் 3ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டில் அடிப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக அடிக்கும் போதே அந்த அந்த ஓட்டையில் போய் வந்து நீங்கள் ஒரு 500 மீட்டர் தள்ளி அடிப்பீங்க. அடிக்க அந்த ஷாட்டில் வந்து அது டைரெக்டாக ஒரே ஷாட்டில் அந்த பேட்டில் பட்ட பந்து அந்த ஓட்டையில் போய் உள்ளே விழுந்துருச்சுன்னா அது ஓல் இன் ஒன் சொல்லுவாங்க. இது வந்து கால்ஃபோட டெர்மினாலஜி. இது நானே எனக்கு படித்தப்போ தான் தெரியும், எனக்கு இதில் நாலேஜ் இல்லை. அந்த அடிக்கிற இடம் வந்து டீன்னு சொல்லுவாங்க, அந்த கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில், அது மாதிரி இதை டீன்னு சொல்லுவாங்க. வாரன் பஃபெட் மற்றும் அவர் நண்பர்கள் வந்து இது போல் ஒரு கோல்ஃப் விளையாடுற இடத்துல ஒரு 10 நண்பர்களோடு அவர் இருக்கார். அப்போ அந்த 10 நண்பர்களும் பேசுகிறாங்க. நம்ம வந்து அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரே ஷாட்டில் அந்த பந்து போய் கோல்ஃப் பந்து போய் அந்த ஓலில் அந்த ஓட்டையில் விழணும். அப்படி விழுந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுக்கு வந்து $10 போடலாம். அப்போ எவ்வளோ ஆச்சு, 10 பேரும் $100 ஆச்சு. யாருக்கு ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அது போய் விழுதோ $100 அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னோடனே மிச்சம் 9 பேர் பணம் போட்டுட்டாங்க.
அந்த 10 பேரில் 9 பேர் பணம் போட்டாங்க. வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இது ஆட தெரியாது, எனக்கு இந்த கேம் எப்படின்னே தெரியாது, எனக்கு நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் ஒரு 3-5 நாளாக வந்துட்டுருக்கேன். ரெண்டாவது, ஐம் நாட் அ மாஸ்டர், நான் வந்து இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் எனக்கு கிடையாது, நான் ஸ்பெஷலிஸ்ட்டும் கிடையாது. அப்போது 100% வந்து நான் இந்த பேட்டில் பால் அடித்தேன்னா அது ஹோலில் போய் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு 100% அது வந்து வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு தெரியும். அது வந்து நான் என்னோட பிலீஃப் இல்லாமல் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து 100% நான் கான்ஃபிடென்ட், என்னை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து அந்த 9 பேரில் ஒருத்தருக்கு வந்து $100 கிடைக்கலாம். நான் $10 போட்ட பிறகு ஒரு டாலர்ன்றது $80. நம்ம இன்னைக்கு ரேட்டுக்கு $100 வச்சுக்கலேன். அப்போ நான் $10 நான் பணம் போட்டால் எனக்கு வரவே வராது அந்த $10. அதனால் எனக்கு வரவே வராத நேரத்தில் நான் $10 போட்டு இந்த கேம் விளையாட விரும்பல. ஈவன் தோ இட் இஸ் அ கேம், அது விளையாட்டாக இருந்தால் கூட இந்த பணத்தை நான் செலவு பண்ண விரும்பலன்னு அவர் சொல்லிடுவார். சின்ன இழப்பு தான் பெரிய இழப்புகளுக்கு காரணம். சின்ன பணம் தான் போனால் போட்டுன்னு நினைத்தா அது பெரிய பணத்தையும் போக வச்சிடும். இதுதான் வந்து பிஸ்னஸோட ரூல். இப்போதைக்கு இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதோட தொடர்ச்சி இது போல் நஷ்டம் வரக்கூடாது. இது இந்த எண்ணம் வரணும். இந்த எண்ணம் வந்து தெளிவான கிளாரிட்டி, மிகப்பெரிய கிளாரிட்டியோட அவர் பேசுகிறாரு. இது போல் தெளிவாக நம்ம திங்க் பண்ணோம், தெளிவாக பேசணும், தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? காத்திருங்கள் நாளைக்கு வரைக்கும். நாளைக்கு இந்த மிச்ச கதையை சொல்கிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.